தாத்தா நான் சொல்ல போறதில்லை. சொல்லுங்க சொல்லுங்க. நான் அக்கினி பகவான் விஸ்வாமித்திரனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு கட்டுப்போட்டு இல்லை கட்டுப்பட்டு இந்த காசிமா நகரத்துல காலகண்டனாக பணியாற்றி வருகிறேன். என் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் நாட்டில் எவ்வளவு இருக்கு. எப்படி உங்களை நல்ல மனுஷன் நம்புறது? ஒரு சிறப்பா வாழ்ந்துட்டு வர்றேன். எப்படி இந்த காசிமா நகரத்துல காலகட்டம் வேலை சொன்னாலுமே அவ்வளவு ஒரு சிறப்பு. எப்படி 99 வயசாகி போச்சு. போய் தொலை வேண்டியதா? ஏன் இந்த நேரத்துக்கு எங்களை போட்டுக்கிட்டு ஒரு மனிதன் பிறப்புண்டு இருந்தா எங்க இருந்தாலும் இறப்பது மேலாமா. சாவை பத்தி யாருமே பயப்படக்கூடாது. தாத்தா அந்த காலத்துல சாவை புடிச்சுக்கிட்டு போறது. ஆமா எமத்தரை எறும்பு மேல ஏறி வர்றான்னு 6லும் உண்டு 100லும் உண்டு. இப்ப அப்படி எல்லாம் கிடையாது. எந்த நேரத்துல எவை எப்படி போறோம்னு தெரியாது. ஆமா அதனால மனிதன் இருந்தா என்னைக்கு இருந்தாலும் இறப்பது உண்டு 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 உண்டு. அது கவலைப்படக்கூடாது. அதனால இந்த காசிமா நகரத்தை சிறப்பா வாழ்ந்துட்டு வரேன்னா சரி. இந்த காலகண்டனுடைய பெருமை அவன் ஒரு சிறப்பு. எப்படி பெருமை? அதாவது 99 வயசாகி போச்சு. சரி. நீ எல்லாம் கல்யாணம் பண்ண எத்தனை பொண்டாட்டி கட்டுவேன்? நானா? ஒரே மனைவிதான். ஒரு பொண்டாட்டி. ஆமா ஒரு பொண்டாட்டி கட்டினா அந்த குடும்பம் விளக்க மாட்டேன். என்னதான் சொல்றீங்க காலையில வந்துகிட்டு? அதாவது ஒரு பொண்டாட்டி கட்டுற பொழப்பு ரொம்ப திண்டாடுறது. கஷ்டமா தான் இருக்குது. நம்ம அப்பங்க காலத்துல ஒரு ஒண்ணுக்கு ஒண்ணு கண்ணே கண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒரு வெளி வேற. இப்ப எல்லாம் அப்படி கிடையாது. ஒரு பொண்டாட்டி கட்டின பொழப்பு ரொம்ப அந்தரம். சரி. கச்சோறு கிடைக்கும். அதுக்காக என்ன பண்ணணுங்கிற? அதனால எனக்கு எத்தனை பொண்டாட்டி தெரியுமா? 6 மனைவிகள். எது? 6 மனைவி? 6 பொண்டாட்டி கட்டிக்கிறேன். அப்ப ஒரு 6 30 குழந்தை இருக்குமே உங்களுக்கு? 30 பிள்ளைகளாவது? சுப்பிரமணி சொல்லுங்க. 6 பொண்டாட்டி கட்டி என்ன பிரயோஜனம்? ஏன் தாத்தா? எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. என்ன பிரயோஜனம் இல்லைங்கிறிய? ஒரு பொண்டாட்டிக்காவது ஒரு குழந்தை இருக்கணும் இல்ல? ஆமா. இல்லை. யாருக்குமே எதுவும் இல்லையா? 6 பேருக்கு ஒண்ணு கூட இல்லை. ஏன் தெரியுமா? பகவான் வழி விடல. பகவான் வழி விடல? ஆமா தாத்தா. நீங்க வழியை பார்த்து விடணும் தாத்தா. சுப்பிரமணி எத்தனை பாடுபட்டாலும் சரி, வெட்டு குத்து எது நடந்தாலும் சரி, நடக்கவே நடக்காது. சரி. ஆண்டவன் மனசு வைக்கணும். மனசு வச்சதான் நிரப்ப. அதனால 6 மனைவி கட்டி குழந்தை இல்லையே சரி அப்படின்னு விட்டாங்களா? விடல. 7வது மனைவி ஒண்ணு. உங்களுக்கு கொழுப்பு தாத்தா. 99 வயசுல உங்க ஆமா அளவுக்கு சாக போற வயசுல 7வது மனைவி ஒண்ணு. ஏன் கட்டி வச்சாங்க? தேங்காய் ஃபுல் பண்ணா, தேங்காய் வண்டி தேங்காய் ஃபுல் பண்ணா காலி பண்ணிட்டு தான் வந்து நிப்பாட்டுறது. ஏன் விட்டா கட்டி வச்சாங்க தெரியுமா? ஆடு மேல ஆடி ஏறுது, மாடு மேல மாடு ஏறுது. இதெல்லாம் உண்மைதானே? கோழி மேல கோழி ஏறுது. சொத்து சொகனுக்கு பெருகுது. அதாவது வேற பாயிருமா அடுத்த பக்கம் போகப்படாது அப்படின்னு சொல்லி 7வது மனைவி. சரி. 16 வயசு. அந்த 7வது மனைவிக்கா? எனக்கு 99 வயசு. என்ன போறிய? ஏன் தாத்தா? அது உங்களால செயல்பாடு இல்லைனாலே வாயால வாய வச்சு பொழைச்சுக்குவீங்கன்னு பார்த்தா கூட வாய் ஊரம் மொட்டை முடியா கிடக்குது. தம்பி வாய வச்சு பொழைச்சாலும் என்னத்து அவங்க வாய வச்ச பொழப்பு பூரா கெட்டு போச்சு. கஷ்டப்படுவாங்களே அவங்க. வெறும் புண்ணா பாதியில செத்து போயிட்டேன். சரி. நீ அப்படி நினைக்காத. அப்படி மட்டும் அந்த எண்ணங்க வரப்படாது. அதாவது கரண்ட் மாதிரி இழுத்தெறிஞ்சிடும். சரி. அதனால சரி இந்த 7வது மனை கட்டி அதுக்காவது குழந்தை இருக்கணும். இருக்கானே வேணாம். நானும் வேணாந்தீங்களா? ஆமா. ஏன் தாத்தா? 99 வயசுல குழந்தை தேவையா? தேவையில்லதான். கல்யாணம் தேவையா? அத நானா பண்ணுனே. நீ
சொந்தக்காரன் கூட கட்டி வச்சுட்டேன். அழகு மயங்கி வந்துருச்சு உங்களுக்கு. சொத்து முறையில் வெளியில். அதனால ஒரு பெண்ணு வந்து குழந்தை பிறந்தா அழகு போயிடும். யாருக்கு? குழந்தைக்கா? பெண்ணுக்கு. ஒரு பெண் இருக்குன்னு வச்சுக்க, சரி, அப்படியே தகதகன்னு மின்னுட்டோம். ஒரு குழந்தை பெற்று வச்சுக்க, நாயோட சேர்ந்தாலும் ஆமாங்க அப்படியே இருப்பேன். ஆமா ஆமா ஆமா, அவன் அழகில அப்படியே குறையவே குறையாது. 30 வயசுலயே நிக்கிறிய நட்டம் நிக்கிறிய நீ. அதனால அவளுக்கு நான் பிள்ளையா, எனக்கு அவ பிள்ளையா? சரி, இதெல்லாம் பாதுகாக்கணும் இல்ல? ஆமா, அதுக்கு ஒரு வகை வேணுமே. காவக்காரனா? வேலைக்காரனா? வேலைக்காரன். ஒரு பயல தத்தெடுத்திருக்கிறேன் முடியாத நேரத்துல. என்ன முடியாத நேரத்துல? முடியாத நேரத்துல வேலை வெட்டி செய்யணுமா இல்லையா? அதுக்காக வேண்டி ஒரு பயல தத்தெடுத்திருக்கிறேன். சரி, முத்தேன்னு ஒரு பையன். முத்து முத்தாவா? முத்து முத்தல்ல, நல்ல பேரு. முத்தன். அவன் நான் 10 சத்தம் கூப்பிட்டான் சரி கோயிங்க மாட்டான். அவன் மும்பரமா அங்க குத்தன்ல இருப்பேன். இந்த 7வது மனைவி காலகண்டி இருக்குல்ல, அவன் மட்டும் லேசா முத்தன்னு கூப்பிட்டா போதும், ஓட்டமா அங்கதான் ஓடுறேன். என்னதான் பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன், ஒண்ணு பார்க்க. நீங்க கூப்பிட்டா எட்டி பாக்குறது இல்ல. 10 சத்தம் கூப்பிடுவாங்க, 10வது சத்தத்துக்கு ஓய்வேன். ஒரு சத்தம் லேசா முத்தையான்னு சுவாமி தனியா கவனிக்கிறாங்க. அவன் அப்ப ஏதோ நினைக்கிறேன், பாக்குறேன், இருக்கலாம். கூப்பிடுற பாரு, கூப்பிடுங்க. அடே முத்தையா, முத்து, அட முத்தையா, என்னதான் பண்றானோ? அதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் பிழைக்கும் மனிதன் இல்லை. நடக்காதவன் மனிதன் இல்லை, பிழைக்கும் மனிதன் இல்லை. உலகில் எந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டான். பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் பிழைக்கும் மனிதன் இல்லை. ஏழ்மையிலே வந்தால் நேசர் யாரும் இல்லை, ஏழ்மையிலே வந்தால் நேசர் யாரும் இல்லை. என்னை பார்த்து நடக்காத நடக்காதவன் மனிதன் இல்லை, மனிதன் இல்லை. நிலைகளை போல் நிலையை தாழ்ந்து வெல்ல முதுகுவார்கள் கண்டு மண்ணாய் அவரை மதித்து நீயும் துணி துணையை கொண்டு, மண்ணாய் அவரை மதித்து நீயும் துணி துணையை கொண்டு எல்லும் ஒன்று பட்டு பாடுபட்டால் வெற்றியும். காசு, இந்த காசு காசுன்னு ஒருத்தவன் காசை சேர்த்துக்கிட்டு காசா லேசா, காசா லேசா அவன் ஆடுறான் ஆட்டம் இருக்கு. என்னைக்கு சேர்றான்னு அப்பதான் 7 பொண்டாட்டிக்கு பிடிவுக்காது. ஆறது
என் பக்கத்துல தான் இருக்காங்களே. உங்க தாத்தனா சொத்து ஐயா நீங்க இங்கதான் இருக்கீங்களா? முத்தையா இன்ன வரைக்கும் என்ன பண்ணேன்? உங்களுக்கு என்ன உட்கார்ந்த இடத்துல செய்யறீங்க? அப்படியா? என்ன போய் செய்யணும். அடே அகத்துல எக்கச்சக்கமா வேலை இல்லைன்னா போயிடுதுங்க. போய்தான் செய்யணும். ஆமா எவ்வளவு வேலை தெரியுமா? நீங்க இதுல பாரு அதுல பாருங்கிறீங்க. ஆமா ஆமா இதுலதான் பாக்குறது. ஆமா உன்னை பார்த்தா பரவாயில்ல, ஏழையும் பார்க்கணும் இல்லையா? எதடா என்னதான் நீங்க தாலி கட்டி வச்சிருந்தாலும் அதுகளை பூரா பாத்துக்கிறது நான் தான். பாதுகாக்கலாம் வேலை நான் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க இல்லைன்னா கூட கடந்துருதுங்க. நான் இல்லைன்னா கொஞ்ச நேரம் பொறுக்க முடியல. அடே முத்தையா ஒரே சத்தம். வேலை கிடைக்கிறதுல பார்க்கணும் இல்ல, அதுக்காக கூப்பிடுவாங்க. மூணாவது அதுக்கு நான் போய் தள்ளுனாதான் அது ஆடுது. தள்ளுனா ஆடுதா? இல்லைன்னா ஆடவே மாட்டேங்குது, அப்படியே கிடக்குது. அது என்னடா தள்ளுறது ஆடுது? அது என்னது? அவங்க இப்படி ஆட்ட நான் இப்படி தள்ள, அவங்க இப்படி ஆட்ட நான் இப்படி தள்ள. மாட்டுகளுக்கு படுத்து கொண்டே ஆடுறது. அவ்வளவுதான். அந்த ரெண்டாவது இருக்கு பத்தியல, அது புடிச்சுக்கிட்டே இருக்கு. எதை புடிச்சுக்கிட்டு என் கையில கொடுக்குது, நீயே வச்சுக்கிடான்னு. சொல்லும் போது எனக்கு என்ன புரு வேற அடிவதெல்லாம் எரியுது. இருந்து என்ன பிரயோஜனம்? அங்க எரிஞ்சு என்ன பிரயோஜனம்? வேலை நடக்க மாட்டேங்குது. நான் தானே போய் வேலை பாக்குறேன். அகத்துல வேலை நீ வேலை பார்க்கணும். இந்த 99 வயசுல எப்படி பார்க்க முடியும்? ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு கையெடுத்து நான் கும்பிடணும். கரிமுத்தையா வேற யாராவது இருந்தா எனக்கு இப்படி 7 தான் கொடுப்பாங்களா? எதை இல்ல 7 இடத்துல வேலை கொடுப்பாங்களா? அத சொல்றியா? முத்தையா ஆடு வேலை கட்டி குழந்தை இல்லை. ஆமா 7 ஒண்ணு கட்டினேன். எப்படி என் குழந்தை வரைக்குமா இல்லையா? அதாவது நம்ம அரமணை ஜோசிக்கார கூட்டி வந்து ஜாதகத்தை பார்க்க போது இன்னும் 10 கட்டினா வெள்ளிக்கிழமை தினந்தோறும் வாரந்தோறும் பாராயணம் கத்துக்கிட்டா குழந்தை பிறக்கும்னு சொன்னேன். ஆனா என் அம்மாமியை கூட்டி ராமங்கை விட்டு போச்சு போனியும். 7 பொண்டாட்டி இல்ல 10 பொண்டாட்டி கட்டினாலும் உங்களுக்கு எல்லாம் புள்ள பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏண்டா? சத்தியமா கிடையாது. ஏன்னு சாதகம் பார்த்தாலும் சரி, கோயிலுக்கு போனாலும் சரி, அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தா போதுமா? வேலை பார்க்கணும் இல்ல, பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். போய் அங்க பார்த்துட்டு வரக்கூடாது, பார்த்துட்டு வரக்கூடாது, செஞ்சுட்டு வரணும். எதடா? இப்ப கோயிலுக்கு போனோம்னா என்ன செய்யணும்? அவசியம் பண்ணணும். சாமியை போய் பார்த்தா மட்டும் போதுமா? சாமியை கும்பிட்டு கையெழுத்து கும்பிட்டா போதுமா? 1 ரூபாய்க்கு சூடத்தை வாங்கி பொறுத்துட்டு 1500 ரூபாய்க்கு அங்க போய் வேண்டுதல் வைக்கிறது. ஆமா அவர் என்ன பண்ணுவாரு? அது மாதிரி போனா பத்தாது, அர்ச்சனை பண்ணணும். பண்ணிட்டு தானே வர்றோம். அர்ச்சனை பண்ணா பத்தாது, போய் சாமியை தொட்டு கும்பிட்டுட்டு வரக்கூடாது, சாமியை கையோட கொண்டு வரணும். சாமியை தூக்கிட்டு வரணுமா? அப்பதானே கடவுள் நம்ம பக்கத்துல இருப்பாரு. ஏண்டா சாமிய கோயில இருந்து எப்படி தூக்கிட்டு வந்தா உதவணும்? எப்படி விழுகும்? 5 ரூபா கொடுத்தீங்கன்னு சாமி கிட்ட இருந்து பார்க்கலாம். 50 ரூபா கொடுத்தீங்கன்னா கருவறை கிட்ட போய் பார்க்கலாம். 500 ரூபா கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா சாமி கழுத்துல இருக்கிற மலை நமக்கு. 5000 ரூபா கொடு, சிலையை தூக்கி கையில கொடுத்துருவாரு. ஆனா உனக்கு இதே பழக்க மாட்டேங்குது. எத்தனை இடத்துல வாங்கிட்டு வந்திருக்கேன் தூக்கிட்டு வர்றது. சரி, நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன். நீங்க இப்ப கேட்டீங்களே, அம்மாமியை கொண்டு போய் அந்த பாடுற இடத்துல கொண்டு போய் விட சொல்லுங்க. ஆனா அந்த ஆளு ரொம்ப மோசம். என்னடா? அந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியல. பாடம் கத்து கொடுக்கறாரு இல்லையா? ஊர்ல உள்ள பொம்மநாட்டிகளுக்கு பூரா அவர் தான் பாடம் கத்து கொடுக்கறது. ஆமா. ஆனா உங்க 7 சம்சாரத்துல இந்த 7வது சம்சாரம் கட்டினீங்களே, ஆமா, அவங்க பாடையில பாடையில தூக்கிட்டு போறது கிடையாது. அவங்க பாட்டு பாடையில நமக்கு அந்த கொஞ்சம் விளக்கம் சங்கீத ஞானம் அந்த 7வது கொண்டாடிக்கிட்டு தான். அவங்க அப்படி திறந்தாங்கன்னா இவர் அடிக்கிறாரு. எதடா அவங்க தொண்டையை திறந்து பாடும்போது அப்ப இப்படி ராகத்துல விடும்போது இவர் ஒரு தட்டு, அப்படி தொட, அவங்க தொடையில இவர் ஒரு தட்டு, தொடையில தட்டுறாரு. அவ்வளவுதான். தொடையில தட்டுறாரு.
அப்படியா? அது எல்லாத்தையும் அனுப்பி விட்டுறாரு. எல்லா பொம்மநாட்டிலும் வீட்டுக்கு வந்துருது. ஒரு நாள் எல்லா பொம்மநாட்டிலும் வீட்டுக்கு வந்துருச்சு. எங்கடா நம்ம அம்மாமியை காணோம்னு எட்டிட்டு பாக்குறேன். அம்மா மீட்டாப்புல உட்கார்ந்துருக்க. சரி. இவர் இந்த போட்டு உட்கார்ந்துருக்க. இடையில விளக்கு எரியுது. எப்படி இருக்கும்? இருட்டு அடிக்கும்போது அகத்துக்குள்ள விளக்கு நடுவுல நான் தானே பிடிக்கிறேன். எதை? விளக்கு. அதை இப்ப கொஞ்சம் பிடிக்கிற நம்ம போல ஏண்டா முத்தியா அகத்துல வேலை செய்யறானா விளக்கு முடிக்கிற இடத்துக்கு போயிருக்கிற? ஐயோ மாமா உங்களுக்கு தெரியல. விளக்குன்னா எதுக்கு? கரண்ட் இருக்க மாட்டேங்குது, மின்சாரம் இல்ல. அப்ப விளக்கு இருந்தா தானே படிக்க முடியும். அதை விட சூத்திரவாத உள்ள